நம்ம ரெகுலர் கஸ்டமர் மாதத்துலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. இதுமாதிரி ஏசியில் வந்து கூலிங்கே வரல, வந்து பாருங்கன்னாங்க. நம்மளும் கஸ்டமர் லொக்கேஷன் டேரெக்டாக போயிட்டோம். சைட்டில் போய் பார்த்தா தெரியுது இன்டோர் ஃபுல் பிளாக்காக இருந்தது. ப்ளோயர் காயிலாம் சரியான டஸ்ட்டாக இருந்தது. கஸ்டமர் வந்து கூலிங் வரலன்னு சொல்லிட்டு ஏசி மேனே ஒன்றா போட்டு ரன் பண்ணியிருந்தாங்க. அதனால் ப்ளோயர் காயில் எல்லாமே பிளாக்காக இருந்தது. கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணணும், சார் ஏசி வாட்டர் வாஷ் தான் பண்ணணும், சரி கஸ்டமர் வச்சு பண்ணி கொடுத்துருங்கன்னாங்க. அப்படியே வந்து ட்ரைன் ஹவுஸ் வந்து ஸ்லாப் மேலே தண்ணி வந்து ஸ்லாப் மேலே விழுது, அது ஓஸ் ஒன்று போட்டு கொடுத்துருங்கன்னு கீழே வரைக்கணும். சரி நம்ம எல்லாம் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், அவுட்டரில் கேஸ் லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவுட்டரில் கேஸ் லாக் பண்ணிவிட்டு ஃப்ளார் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இண்டோரில் பாட்டாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாட்டாக பிரித்து ப்ளோயர் காயில் எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி மிச்ச கையோட அவுட்டோரையும் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இண்டோர் ரீஅசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இண்டோர் ரீஅசெம்பிள் பண்ணிவிட்டு இண்டோர் எடுத்து லாக் பண்ணிவிட்டு ஃப்ளாட் டைட் பண்ணிட்டு லீக்கேஜ் பார்த்தோம். லீக்கேஜ்லாம் எதுவுமே இல்லை. கையோட ஒயிட் சிமெண்ட்டை போட்டுட்டு வேக்கம் போட ஆரம்பிச்சிட்டோம். வேக்கம் போட்டுட்டு நான் பண்ண ட்ரைன் ஹவுஸ் மாட்டிட்டு ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணுங்க. கூலிங் எல்லாம் கரெக்டாக இருந்ததுங்க. கஸ்டமர் இன்ஃபார்ம் மட்டும் நம்ம சைட்லேருந்து கிளம்பி வந்துட்டுங்க. இது போல் சர்வீஸ் வேணால் கீழே நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.